ஹாய்! இன்னைக்கு நம்ம தாபா ஸ்டைல்ல சிக்கன் தவா கறி எப்படி செய்யலாம் அப்படின்றது பார்ப்போம். அதுக்கு நான் 500 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இதில வந்து 1/2 ஸ்பூன் வந்து நான் மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்டு குழம்பு மிளகாய் தூள் வீட்ல இருக்கும் இல்லையா? அது 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அண்டு தனியாத்தூள் 1 ஸ்பூனு, சீரகத்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து பெப்பர் வந்து 1 ஸ்பூனு அண்டு வந்து வெறும் மிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அண்டு தயிர் வந்து 2 ஸ்பூன் வந்து ஃபைனலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் அரைச்சது போட்டு இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது செக் பண்ணிக்கோங்க. நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். அண்டு வந்து லாஸ்ட்டாக வந்து 1 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. சமைக்கிற எண்ணெய் இருக்குது இல்லையா? அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நம்ம ஊற வச்சுருவோம். ஊற வச்சு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் மேலே வந்து இது ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இப்போ நம்ம தவா கறி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் ஒரு தவா எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் 2 க்ரீன் சில்லி வந்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அது ஆட் பண்ணிக்கலாம். 2 ஆனியன் வந்து சாப் பண்ணியிருக்கேன் குட்டியாக. அதுவுமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள். அதுலேயும் வந்து தேவையான அளவுக்கு ஆனியனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சால்ட் வந்து ஆட் பண்ணுங்கள். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சிக்கனில் வந்து சால்ட் எல்லாமே போட்டு தான் மேக்னேட் பண்ணியிருக்கோம். ஸோ தேவையான அளவுக்கு இதுக்கு வந்து லைட்டாக சால்ட் வந்து ஆட் பண்ணி ஆனியன் வந்து ரோஸ்ட் பண்ணுங்கள். நிறைய ரோஸ்ட் ஆக வேண்டாம். ஒரு ஆஃப் மட்டும் பாயில் ஆனால் போதும் ஆனியனை. ஆனியன் இந்த அளவுக்கு குக் ஆனது போதும். இப்போ நம்ம வந்து 10 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தோம் இல்லையா? அந்த சிக்கன் வந்து மொத்தமாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த சத்தம் இந்த நேரம் கோயிலின் பொறுமையாக வந்து ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஃப்ளாட்டாக இருக்குது இல்லையா? கீழே போயிடும். ஸோ நம்ம பொறுமையாக திருப்பி திருப்பி விடுங்க. அப்பப்போ மூடி போட்டு வந்து பாயில் பண்ணி விடுங்க. ஏன்னா இது வந்து நம்ம கம்ப்ளீட்டாக தவால தான் செய்ய போகிறோம். ஸோ அப்பப்போ வந்து மூடி போட்டு குக் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றது செக் பண்ணிக்கோங்க. தேவைன்னா அப்பப்போ தண்ணி வந்து நிறைய ஊற்றிடக்கூடாது. லைட்டாக தெளித்து வந்து தண்ணி விட்டுட்டு நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இடிக்கல் இருந்ததுன்னா அதில் வந்து மெழுகு 1 ஸ்பூன் போட்டு அண்டு சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா இடித்து ஃபைனலாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவுமே வந்து மேலே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஆட் பண்ணும்போது ரொம்பவே ஃப்ளேவராக இருக்கும். இதெல்லாம் பண்ணும்போது நல்லா அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்கள். சிம்மில் வச்சுட்டு நல்லா இன்னொரு டைம் வந்து ஃப்ரை பண்ணி திருப்பி விடுங்க. திருப்பி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது நீங்கள் வந்து சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நேற்று நான் சப்பாத்தி பண்ணியிருந்தேன். இதுக்கு சப்பாத்தியுமே வந்து சாஃப்டாக எப்படி நம்ம பனானா அண்டு ஓமம் எல்லாம் சேர்த்து எப்படி சப்பாத்தி பண்ணலாம் அப்படின்ற ஒரு வீடியோவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இருக்கும். அதுவுமே செக் பண்ணி பாருங்கள். இந்த தவா கறி ஃப்ரை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளோட வீடியோ வந்து லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாமே பார்க்க நம்மளோட வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.